என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு ரீல் வாங்கியாச்சு புதுசு. ராடம் இன்னைக்கு தான் வர வேண்டியது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். எல்லாத்தையுமே என்கிட்ட ஆன்லைன்லேயே போட்டுட்ருக்கேன். ஆமாம், இது இப்போது ஆன்லைன்லாம் வந்துச்சுங்க. ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் ஒரு செல்லர்கிட்டேருந்து நான் என்ன ரீல் உள்ளே இருக்குதுன்னு பிரித்து காட்டுறேன். பார்ப்போம், அன்பாக்சிங் வீடியோ தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரீல் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன ப்ராண்டாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். சும்மான தெய்வா. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ராண்டு தான். நான் எப்பவும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். சின்ன தெய்வாவே வாங்கியிருந்துருக்கலாம் தான். ஆனால் அது ரெண்டாவது எனக்கு இப்போ கொஞ்சம் நான் பட்ஜெட்டில் பிரச்சனையில் இருக்கிறதுனால நான் இதை வாங்கினேன். இதுவும் சரியான பிக்சர்ஸ் உள்ள ரீல். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். நல்லா ஓப்பன் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா பேக் பண்ணியிருக்காரு. ட்ரீ கிஃப்ட்லாம் போட்டிருக்கேன். என்னப்பில் பார்ப்போம். அப்படி என்ன பரவாயில்ல. ரெண்டு இது போட்டிருக்காரு பாருங்கள். ரெண்டு உள்ள இது அவரோட ஓனான அவருக்கு. இதுக்கு கண்டிப்பாக நம்மளோட நம்ம தலை தேவை. அன்பாக்சிங்க்கு தேவையான பிளேடு, நைஃப் அது எங்கே போச்சுன்னு தெரில. அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். புதுசாக அப்புறமா வாங்கிக்குவோம். இப்போதைக்கு என்ன பிளேடை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு தேவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டூலு, அவ்வளோதான். இன்னொரு பாக்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நான் ரிவ்யூவிலே பார்த்துருந்தேன். ஒரு இப்படி தான் பேக் பண்ணி விட்டுருந்தார். உள்ள ரீலோட பாக்ஸ் இருந்தது. உங்களுக்கு அப்படி தான் சொன்னேன். சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நேரம் என்னவா இருக்கும்னு. அதோட நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்களா. தரமாக பப்பிள் ட்ராப்லாம் பண்ணி தெரியுதா? புல்சன், ஜப்பானோட ப்ராண்டு புல்சன். இது சூப்பர் ப்ராண்டு தான். ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீச்சர்ஸ் 6+1. இது வந்து ஹையுகாங்கிற மாடல். ஹையுகா ரக்னரக்குங்கிற மாடல். ரக்னரோக்கு 5000 HG ஹை கியர் ரேஷியோ உள்ளது. 6+1 பால் பேரிங்கு. மேக்ஸிமம் ட்ராக் 15 kg ட்ராக் கெப்பாசிட்டி இருக்குது இதில். அப்புறம் கியர் ரேஷியோ போட்டு பாருங்கள். 6.4:1. லைட் வெயிட் பாடி. வெயிட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இதை பார்த்துட்டு வாங்கினேன். இதில் இருக்குது 5000 HGயில் வந்துட்டு 3 மோனோஃபிலமெண்ட் ஆட்டுது. இல்லை பிரைடு தான். அது P3 வந்து 290 சுற்றலாம். 3 வந்து 250. லைன் எவ்வளோ ஸ்பூல் பண்ணலாம் போடுறது. உங்கள்கிட்ட இதோட மாடல் பேர் போட்டிருக்கு. சிம்பிளாக நல்லா இருக்குல்ல. இது ஒரு சூப்பர் கம்பெனி தான். அதனால தான் இதை வாங்கினேன். ஏன் நம்ம போயிட்டு தெய்வாலாம் இன்னும் இதோட கம்பேர் பண்ணும்போது விலை கம்மியாக இருந்துச்சு. இதோட விலை நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ரிட்ரைவர் லென்த் அதிகம். நான் எப்போ சொல்லியிருந்தேன், அதனால் இதை வாங்கினேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன போட்டிருக்குன்னா, 6.4:1 கியர் ரேஷியோ, கார்பன் மிக்ஸ் ABS பாடி ஸ்ட்ரக்சர். அதனால் வெயிட் கம்மியாக இருக்கும். 6+1 ஸ்டீல் பால் பேரிங்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்ஸ்டன்ட் ஆன்டி ரிவர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கிரைட் டிரைவ் மெக்கானிசம் ஃபார் அல்ட்ரா லைட். அப்புறம் ஹேண்டில் ரொட்டேஷன் அண்ட் சூப்பர் ஸ்மூத் ஃபீலிங். அப்புறம் டூவல் ப்ரொபல்ஷன் ஆன்டி ட்விஸ்ட் லைன் ரோலர் கொடுத்துருக்கு. அப்புறம் டபுள் அனோடைஸ்டு மெஷின்டு அலுமினியம் ஸ்பூல் கொடுத்துருக்கு. அப்புறம் ரைட் லெஃப்ட் மாற்றிக்கலாம். அதெல்லாம் டேரக்ட் ட்ரைவ் மெஷின் அலுமினியம் ஹேண்டிலாம். பெரிய பவர் நாப் உள்ள ஹேண்டில் இது. பார்ப்போம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அங்கே இருந்தால் மேலே பார்த்துருவோம் அவுட் சைடில் என்னென்ன இருக்குன்னு. 15 kg ஸ்ட்ராங் மல்டி டிஸ்க் கார்பன் ட்ராக் வாஷர். 1 piece ஃபோர்ஜ்டு அலுமினியம் பேலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. வெளியே ப்ளவ் தான் இருக்குது. இந்த பார்கோடு இந்த வாரண்டி இப்போ நம்ம பார்த்தது. இந்த சைடு ஒரு மாதிரி ஃப்ளீயாக மாடல் பேர் தான். இந்த சைடு ஓப்பன் பண்ணுவோமா? நானும் உங்களோட சேர்ந்து ஆர்வமாக இருக்கேன். ஃப்ரீ கிஃப்ட்டு. ஆடா பாதி ஃப்ரீ கிஃப்ட்டு இருக்குன்னா. ஆனால் ஃப்ரீ கிஃப்ட்டு ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல. அதான் பாருங்க எப்படி இருக்காங்க. ஃப்ரீ கிஃப்ட் கொடுங்கடாண்ணா. என்னத்த கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதுவும் சீஹாக் ஃபிஷ்ஷிங் அட்வான்ஸ்ட் அக்யூரேட் ஹெட். இதெல்லாம் அங்கிட்ட வச்சுருவோம். இதுக்குள்ள என்ன இருக்குது? பில்லா பேக்கேஜிங் லிஸ்ட்டு. பிரைட் லைன் வாங்கியிருந்தேன்.
என்ன பிரைடுன்னு தெரியுதா? சால்டிகா 8X பிரைடு. சால்டிகா 8X பிரைடு 26 LB 300 மீட்ரு. இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். முதல்ல இதுக்குள்ள ஃப்ரீ கிஃப்ட்டு இது தான். ஹூக்கு 2 ஹூக்கு போட்டிருக்காப்புல. ஓகே தான். என்னென்ன இருக்குது வச்சுக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹேண்டில் வாங்குறப்போ அடுத்தது ரீல் நல்லா இருக்குது. நாங்கள் பார்ப்போம். பவுச்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். யூஸ் பண்ணி பவுச்சுக்குள்ளே வச்சுட்டோம்னா ஓகே கும்முன்னு இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பேப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்கு. இன்னும் வர மாட்டேன். அப்புறம் ட்ராக் வாஷர்ஸ் கொடுத்துருக்கு. வாஷர் எந்த வாஷர்னு தெரில. ஹேண்டலுக்கு உள்ளதா அதுக்கு தெரில. உள்ளே போட்டுருவோம். பவுச்செல்லாம் கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். பெருசாக புல்சன் பெருசாக போட்டுருக்காங்க. சரி அவ்வளோ ஹேண்டலில் பிடிக்கும். நல்லா தான் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, சுற்றுது இது. சரின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஹேண்டு நல்லா பிடிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்டு தான் இப்போ. நல்லா இருக்கும். இது ஸ்க்ரூ டைப். இந்த ஹேண்டில் இன்சர்ட் பண்ணுறது ரீலுக்குள்ளார. ரீல் நல்லா இருக்கு. இங்கெல்லாம் நல்லா ஏபிஎஸ். இது வந்துட்டு அலுமினியம் ஸ்பூல். வெயிட் ஏன்னா வெயிட்டு கம்மி. 15 kg ட்ராக் தான் வெயிட்டு கம்மியாக இருக்குது. டைவாவில் ஒரு மாடல் இந்த ஜிடின்றது அது ரொம்ப வெயிட் இருந்துச்சு. ரெட்ரைவல் லென்த் வந்து 80 சென்டிமீட்டர் தான் முடிஞ்சு. இதில் 104 சென்டிமீட்டர் ரெட்ரைவல் லென்த் இருக்குது. ட்ராக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஓகே. இதோட விலை வந்துட்டு 210 வெள்ளி போட்டுருந்துச்சு. விலை வந்துட்டு 210 வெள்ளி. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 200 வெள்ளி 19 ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 19 ரூபானா 1900. 2000 வச்சா 4000, 3800 தீஸ் வச்சா வரும். செம்மையாக இருக்குது. செம்ம தைலம்லாம் பார்க்க. அதனால தான் நான் இந்த ரீலை வாங்கினேன். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ டைப். ஃபஸ்ட்டு ஹேண்டில் ஸ்க்ரூ டைப் உள்ள ஹேண்டில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குல்ல. இவ்வளவு தான் புல்சன் கையுகா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ அதோட நேம் கொடுத்துருக்குது. அப்புறம் இங்கே எவ்வளோ 9 ஸ்பூல் பண்ணலான்னு கொடுத்துருந்துச்சு. இங்கே காணா இல்லை இல்லைங்க. அதே தான் லைன் கெப்பாசிட்டி 28 வந்து 290 சுற்றலாம். 31 250 மீட்ரு சுற்றலாம். 33 mm வந்துட்டு 230 சுற்றலாம். பாருங்க பக்காவாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு வேறு அதுக்கு டைவா இது மாதிரி எதாவது வாங்கியிருக்கணும்னு சொல்லலாம். இது செம்ம ஃபீச்சர்ஸ் உள்ளது. அதனால தான் இதை வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட்டும் கம்மி, 15 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி, 104 சென்டிமீட்ரு லைன் ரெட்ரோவல் இருக்குது. இதில் செம்மையாக இருக்குல்ல. அது ஹேண்டியாகவும் இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது. அதான் அப்புறம் இன்னும் ஆன்டி ரிவர்ஸ் வச்சுருக்கு. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு பேக்லாம் கொடுத்துருக்காங்க.
கேண்டிலும் நல்லாயிருக்கு. ஓகே, அப்புறம் இதான் ஃப்ரீ கிஃப்ட்டு. ஃப்ரீ கிஃப்டாக பாருங்கள், 2 ஊக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ரைட் லைன், ஓ 3 மீட்டர் இருக்கான்ற மாதிரி. ஓட்டிருக்கு கேஜி எல்பி 26 எல்பி 12 கேஜி 300 மீட்டர். சால்டிகா லைட்டெக்ஸ் தைவா சால்டிகா ப்ரைடு. இவ்வளோ தான், இதெல்லாம் தான் இதில் வந்திருக்கு. நான் ஸ்கூல் பண்ணிட்டு ராடு இன்னும் வரல. ராடு வந்தோன்னா ராடு வீடியோவையும் போடுறேன். ராடு என்னான்னு பாருங்கள். அதுவும் நான் யூஸ் பண்ண ராடு தான், அதுவும் நல்லாயிருக்கும்.